வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CP Plus பிராண்டில் வந்திருக்கக்கூடிய 4G சிம் கார்டு சப்போர்ட் கொண்ட ஒரு அவுட்டோர் CCTV கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4G சிம் கார்டு சப்போர்ட் கொண்ட கேமரா அப்படின்னா என்ன, ஸோ இதை எங்கே எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு தனியாக இருக்கக்கூடிய இடம், அது வந்து உங்களுடைய விவசாயம் செய்யக்கூடிய தோட்டமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கடையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டு பகுதியினுடைய முன்பகுதியாக இருக்கலாம். அதாவது என்ட்ரன்ஸ் பகுதியில் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நீங்கள் CCTV சர்வேலன்ஸ் கேமரா பயன்படுத்தி அதனுடைய லைவ் வியூ மற்றும் ரெக்கார்டிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேமரா தாராளமாக பயன்படுத்தலாம். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்த ஒரு CCTV கேமராக்கள்லாம், அதாவது அவுட்டோர் WiFi கேமரா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் கேமரா இருக்கும், அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு மெமரி கார்டு கொடுத்துருவோம் அதில் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு. அதனுடைய லைவ் வியூவை நம்ம வெளியில் உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, அதற்கு ஒரு WiFi வழியாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் WiFi கனெக்ஷன் கொடுக்க முடியல, அல்லது WiFi கனெக்ஷன் கட்டாகி வருது. ஏன்னா காற்றுல ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும்போது ஏதாவது கேமராவுக்கும் WiFi மோடத்துக்கும் இடையில குறுக்க செவர் இருக்குது, அல்லது ரொம்ப தூரம் இருக்குது, அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களுடைய லைவ் வியூவை பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ள இடங்களில் இன்பில்ட்டாக நீங்கள் சிம் கார்டு போடக்கூடிய ஒரு மாடல், இந்த மாதிரியான மாடல் இருக்கும்போது கேமராவுக்குள்ளேயே நீங்கள் 4G சிம் கார்டு, அது எனி நெட்வொர்க், ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல், BSNL, ஐடியா, எதை வேணாலும் நீங்கள் சிம் கார்டை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போடக்கூடிய அந்த சிம் கார்டு மூலியமாகவே இந்த கேமராவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடச்சிரும். ஸோ இந்த கேமராவுக்குள்ளேயும் நீங்கள் மெமரி கார்டு போட்டு அந்த ரெக்கார்டிங் பேக்கப் உள்ளேயும் வச்சுக்க முடியும். கூடவே இந்த சிம் கார்டு போட்டு இன்பில்ட்டாக அந்த இன்டர்நெட் கிடைக்கிறது மூலிமா இதனுடைய லைவ் வியூவை இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அல்லது iOSக்கான லைவ் வியூக்கான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இந்த CP Plus பிராண்ட்லே உங்களுக்கு ஈஸி கேம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேரை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதற்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கேமராவை அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய லைவ் வியூ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் ஒரு சிம் கார்டு போட்டுறீங்க, அதனால் இந்த கேமராவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடச்சிடும். கூடவே இதில் போடக்கூடிய மெமரி கார்டு மூலிமா ரெக்கார்டிங் பேக்கப் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆகிருக்கிற பேக்கப்பை கூட உங்களால் நீங்கள் வெளியில் எங்கேருந்து வேணாலும், உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேமராவுக்கும் இதற்கு முன்னாடி இன்பில்ட்டாக சிம் கார்டு சப்போர்ட் இல்லாத கேமராவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் WiFi மோடம் மூலியவோ அல்லது லேண்ட் கேபிள் மூலியமாவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதனுடைய லைவ் வியூ பார்க்க முடியும். ஆனால் இந்த கேமராவில் இன்பில்ட்டாகவே 4G சிம் கார்டு போடக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறதுனால சிம் கார்டை இதிலே போட்டு நீங்கள் இதற்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதுதான் வித்தியாசம். ஸோ இப்போது இதில் வேறு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் ஒரிஜினல் கம்பெனி பாக்ஸ் பேக்கிங். நல்ல ஹெவியான பாக்ஸ் பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு இங்கே பேக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 MP ஃபுல் HD சப்போர்ட் கொண்ட கேமரா, H265 வீடியோ கம்ப்ரஷன் இருக்குது, ஹியூமன் டிடெக்ஷன் வித் அலர்ட்டோடு இருக்குது, அதுக்கடுத்து 2-வே கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஹியூமன் டிடெக்ஷன், இந்த கம்ப்ரஷன் ப்ளஸ் 2-வே கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் WiFi கேமராலையும் வரும். அதாவது உங்களுடைய மொபைல்லேருந்து கேமராக்கு முன்னாடி இருக்கவங்க கூட நீங்கள் பேசிக்க முடியும். இன்பில்ட் சைரின் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க, நார்மலாக இது வரைக்கும் இல்லை. அதாவது மோஷன் டிடெக்ஷனோ அல்லது யாராவது அன்வான்ட் டைமில், ரொம்ப லேட்டான நேரத்துலையோ அன்சேஃப் டைம்லையோ யாராவது கேமராக்கு முன்னாடி கிராஸ் ஆகிறாங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சைரன் மூலிமா உங்களுக்கு அலார்ம் கொடுக்கும். இதில் இன்பில்ட்டாகவே ஸ்பாட் லைட் இருக்குது. இங்கே லைட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா யாராவது தேவையில்லாத யாராவது உள்ளே கிராஸ் ஆகிறாங்க அப்படின்னா உடனே இந்த ஸ்பாட் லைட் பிளிங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு அலார்ம் இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துரும். ஏன்னா சைரனும் வந்துடும், லைட்டும் பிளிங்க் ஆகிறதுனால யாராவது கிராஸ் ஆனாங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகிறத பார்த்துட்டு பயந்து கூட போயிடுவாங்க உள்ளே நுழையாமல். ஓகேங்களா. அடுத்து இன்பில்ட்டாகவே 4G சிம் ப்ளக் அண்ட் ப்ளே இருக்குது. எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் தேவையில்லை. நீங்கள் இதனுடைய ஐபியை கான்ஃபிகர் பண்ணி WiFiயில் கனெக்ட் பண்ணி இதுக்கு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே. எந்த நெட்வொர்க் சிம் கார்டை நீங்கள் ப்ளக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கேமராக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து ஃபுல் கலர் நைட் விஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு 24 hours ஃபுல் கலர் சப்போர்ட் இருக்குது. பகல்லையும் உங்களுக்கு கலரில் ரெக்கார்ட் ஆகும், நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் நைட் விஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு நைட்லேயும் கலர்லேயே தெரியும் இதனுடைய ரெக்கார்டிங் மற்றும் லைவ் வியூ. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ONVIF சப்போர்ட், அதாவது ஓப்பன் நெட்வொர்க் வீடியோ இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு
உங்களுடைய கம்ப்யூட்டர் ப்ரௌசர் வழியாகவும் இதனுடைய லைவ் வியூ பார்க்க முடியும், ரெக்கார்டிங்கும் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ரியல் டைம் நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே ஒரு வைஃபை கேமராவில் வந்துடும். யாராவது கிராஸ் ஆகிறாங்க இல்லை மோஷன் டிடெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி டிடெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய மொபைல் ஆப்பில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ பாக்ஸில் இதனுடைய அதாவது ஐடியூன்ஸ்க்கான மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோடு, ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து இதனுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸி கேம் ப்ளஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய இந்த கேமரா 4G சிம் சப்போர்ட்டடு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் லைட்டு உங்களுக்கு யாராவது கிராஸ் ஆகிறாங்கன்னா உங்களுக்கு லைட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ அதற்கடுத்து சைடு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மாடல் நம்பர் CPV32G அப்படிங்கிறது தான் இதனுடைய மாடல் நம்பர். இதில் இதனுடைய சீரியல் நம்பர், QR கோடு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா MRP 7,800 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4,000 ரூபாய் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு 4,000 டு ஒரு 4,500 700 5,000 ரூபாய் கீழேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4,000லேருந்து 5,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ப்ரைஸில் இந்த கேமரா உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பிராண்டட் கேமரா, அதனால் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் உண்டு, வாரண்டியும் உண்டு. அதனால் தைரியமாக வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்டலாக் லிங்க்கில் நான் கொடுக்குறேன். எக்ஸாக்ட் செல்லிங் ப்ரைஸு தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கேட்டலாகில் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா கொரியர் ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து எவ்வளோ வரும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் கொரியர் மூலியமாவோ, ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ, பார்சல் சர்வீஸ் மூலியமாவோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் அனுப்பிச்சி வைக்கப்படும். பேமெண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட், கூகுள் பே நம்பர் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் கூகுள் பே நம்பர். அதன் வழியாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் பேமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய ரெசிப்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ரொம்ப நேரம் தியரியாகவே பேசிட்டோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பொறுமையாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்குறாங்க. கேட்டலாகில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டலாகில் ஈஸி கேம் ப்ளஸ்ங்கிற கேட்டகரி கொண்ட இந்த கேமரா. இதில் ஈஸி கேமில் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி கேமரா ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் இந்த கேட்டலாகில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாடல் நம்பர் V32G இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே இது இருக்குது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஃபான தெர்மாகோல் பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க மேலே கவரு. அதுக்கடுத்து மெயின் கேமரா இங்கே இருக்குது. கேமராவுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு பவர் அடாப்டர். என்ன வோல்டேஜ் ஆம்பியரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்பியரில் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், தெரியுதான்னு தெரியல. ஓகே, 12 வோல்ட் 1 ஆம்பியர் தான் அந்த அடாப்டரு. ஸோ அந்த அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பாக்கெட்டில் லேண்ட் கேபிள் அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர், மேல் அண்ட் ஃபீமேல் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ அந்த பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து பாக்ஸில் ஒரு கேமரா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு, மெட்டல் ஸ்டாண்டு தான் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மெயின் உள்ளே இருக்கக்கூடியது கேமரா. ஸோ மெயினான கேமரா இது தான். ஸோ கேமரா பாருங்கள், லென்ஸ் நல்ல பெரிய கேமராவே இருக்குது. இதற்கு முன்னாடி நம்ம 2 மெகாபிக்சல் 3 மெகாபிக்சல் கேமரா நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். V41A அப்படிங்கிற ஒரு அவுட்டோர் 3 MB கேமராவுடைய 4 MB கேமராவுடைய அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த கேமராவோட இது நல்லா பெருசாக இருக்குது. அதற்கு முன்னாடி V21 அப்படிங்கிற ஒரு கேமரா அன்பாக்சிங் கூட பண்ணியிருந்தோம் சேம் CP Plus பிராண்டில். ஸோ கம்பேர் பண்ணதை விட இது நல்லா பெருசாக இருக்குது. ஒரு NVR நெட்வொர்க் கேமரா சைஸுக்கு இருக்குது. ஆண்டனா பாருங்கள், சிக்னல் ரிசப்ஷனுக்காக நல்ல ஹெவியான ஆண்டனா கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய லென்ஸு, ஃப்ளாஷ் அதாவது ஸ்பாட் லைட்டுக்கான LEDஸு. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த
மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கிளாம்பு, அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவையும் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய வாலில் எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து கேமராவுடைய பாட்டமில் நான் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 250 GB வரைக்கும் இந்த கேமரா மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து கீழே கனெக்டிங் வயர்ஸ். ஸோ இந்த கனெக்டிங் வயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு லேண்ட் கேபிள், அதாவது லேண்ட் கேபிள் வழியாகவும் இந்த கேமராவுக்கு நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஒருவேளை சிம் கார்டு மூலியமாக கொடுக்க முடியலனாலும் லேண்ட் கேபிள் வழியாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதற்கடுத்து இங்கே ஒரு சுவிட்சு, கேமராவை ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அதனுடைய செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக ஒரு டிசி பின், ஃபீமேல் பின் கொடுத்துருக்குறாங்க, மேல் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லேண்ட் கேபிளுக்கான போர்ட், இன்டர்நெட்டுக்கு பவர் சப்ளைக்கான ஒரு டிசி பின்னு, ஒரு ரீசெட் சுவிட்ச், இதெல்லாம் இருக்குது. அதற்கடுத்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மைக்ரோ எஸ்டி ப்ளஸ்ஸு மைக், அதாவது ஸ்பீக்கர் இங்கே இருக்குது, மைக்கும் இன்பில்ட்டாக இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரூஸை கழட்டி பார்க்குறேன், ஏன்னா சிம் கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சேஃபாக ஒரு இடத்துல அவுட்டோர் கேமரா நனைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பீக்கர் அடியில் இருக்கிறதுனால இப்படி மாட்டிருங்க, திருப்பி மாட்டிடாதீங்க. ஏன்னா ஸ்பீக்கருக்கு தண்ணி போயிட்டால் ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிடும். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்டிக்கான ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரீசெட் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒருவேளை இந்த சுவிட்சு ஒன்று ரீசெட்டுக்கு பேரலாக இருக்கலாம், அல்லது இன்புட் மோடை செலக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ அல்லது 2 ரீசெட்டும் பேரலாக இருக்கலாம், முன்னாடி சொன்னது போல். ஸோ மைக்ரோ எஸ்டிக்கான ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் மைக்ரோ எஸ்டி கார்டை நீங்கள் போட்டுக்கலாம். நேனோ சிம் கார்டு போடுற மாதிரி ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 4G சிம் சப்போர்ட்டுக்காக இந்த சிம் கார்டை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சிம் கார்டு, மெமரி கார்டு ரெண்டையும் போட்டுட்டு ப்ராப்பராக உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர்லாம் இங்கே தான் இருக்குது, சைரன் ப்ளஸ் வாய்ஸ் கேட்குறதுக்கான ஸ்பீக்கர்லாம் போட்டுட்டு ப்ராப்பராக லாக் பண்ணிட்டீங்கன்னா, லாக் பண்ணிவிட்டு ஒரு சேஃபான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுத்துட்டு இதை உங்களுடைய மொபைல் ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா தெளிவான லைவ் வியூவும் பார்க்க முடியும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் பேக்கப்பும் பார்க்க முடியும். இந்த பிராண்டில் இருக்க கேமரா எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் 4G சிம் சப்போர்ட்டு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் நல்லா தான் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் அதற்கடுத்து சென்னையிலையும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சர்வீஸ்க்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாகவே டைட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 காரம் நல்லா டைட் பண்ணிக்கங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ஃபைபர் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆனால் ஹெவியாக இருக்குது. நார்மல் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் பாடியில் ஃபைபரில் ஹெவியாக ஆண்டனா எல்லாமே நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ பாக்ஸ் பேக்கிங்கில் என்னெல்லாம் வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு வரிசையாக வச்சு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கேமரா, அதற்கடுத்து கேமராவுக்கான பவர் சப்ளை, அதற்கடுத்து இந்த லேண்ட் கேபிளில் நீங்கள் லேண்ட் கேபிள் வழியாக இதற்கு இன்டர்நெட் கொடுத்தீங்கன்னா அந்த கேபிளை லாக் பண்ணிவிட்டு தண்ணி உள்ளே போகாமல் இருக்குது. ஏன்னா இது அவுட்டோர் கேமரா, தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கனெக்டர்ஸு, கேமராவுக்கான வால் மவுண்ட் மெட்டல் கிளாம்பு, இந்த வால் மவுண்ட் கிளாம்பை வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூஸு, இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமரா தேவைப்பட்டது அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் கேட்டலாக் லிங்க் வழியாக நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதாவது ஒரு 4000 ரூபாய் ரேஞ்சிலேருந்து 5000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே ஒரு 4G சிம் சப்போர்ட் கேமரானா இது வந்து ஒரு ஒர்த்தபிளான கேமரா. இன்னும் கூட அடுத்தடுத்து இந்த மாடல் சேல்ஸ் அதிகமாகுது, ப்ரைஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது இதே பிராண்டில் நிறைய மாடல்ஸ் இப்போ அடுத்தடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இதே பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4G சிம் இன்பில்ட்டாக போடக்கூடிய PTZ, அதாவது 360 டிகிரி ரொட்டேஷன் சப்போர்ட் கொண்ட கேமராவும் வந்திருக்கு. அந்த கேமரா நமக்கு கிடச்சிதுன்னா அதை பற்றின அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ புதுசாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வயர்லெஸ் கேமரா
இந்த பிராண்டில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடலை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.